பிளாஸ்ட் படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தெரிஞ்சவங்களுக்கு தப்பு நடந்தாதான் தட்டி கேட்கணுமா, தெரியாதவங்களுக்கு தப்பு நடந்தாலும் அதை நம்ம தட்டி கேட்கணும், அப்படின்னா தான் நம்ம பிறந்ததுக்கே ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படிங்கிற லைன்ல இந்த படம் பல வில்லன்களை பல கொலைகள் பண்ணியிருக்காங்க. ஒரு ஊரையே அழிக்க திட்டம் போட்டுக்கிட்டு இருக்க பெரிய வில்லன், அதுக்கு பாஸ்வேர்டா ஒரு 100 ரூபாய் நோட்டு, அந்த 100 ரூபாய் நோட்டு வச்சிருக்கிற ஆள் வந்து அர்ஜுன் குடும்பத்துக்கிட்ட வந்து மாட்டிக்கிறாரு. இப்போ அந்த 100 ரூபாய் நோட்டை கொடுத்தாதான் அந்த வில்லன் நினைச்சதை சாதிக்க முடியும், அதாவது ஒரு ஊரையே அழிக்க முடியும். இப்ப அந்த 100 ரூபாய் நோட்டு அந்த வில்லன் கிட்ட போச்சா, அர்ஜுன் கிட்ட இருந்துச்சா, என்னாச்சு? இது கூடால ஒரு அரசியல்வாதி அவர் கைக்கு போயிருச்சா? இப்படி பல ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்ஸா நிறைய கூஸ்பம்ப் சீன்ஸோட இந்த படத்தை எடுத்திருக்காங்க. பிளாஸ்ட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சாதுவா இருக்கக்கூடிய அர்ஜுனோட ஃபேமிலி, வேலைக்கு போயிருந்த பிரீத்தி முகுந்தன் அங்க ஒரு மெடிக்கல் ஷாப்ல ஒரு வில்லன் மேல கை வச்சிடுறாங்க. அதுக்கு பயந்து போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, இந்த ஆள் வந்து என்கிட்ட இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு. சரின்னா அந்த ஆளை தூக்கி அவங்க ஜெயில வச்சுட்டாங்க. கேஸ் கொடுத்தது இவங்க தானே அப்படின்னு சொல்லி அர்ஜுனோட ஃபேமிலியை தேடி நிறைய அடியாளுகள் கொண்ட குரூப் வந்து வருது. அப்படி வந்த ஒருத்தர்கிட்ட தான் அந்த 100 ரூபாய் நோட்டு இருக்கு. அவங்கள எல்லாம் என்ன பண்றாங்க, அர்ஜுன் வந்து எல்லாத்தையுமே அடிச்சு கொண்டு அவங்க வீட்லயே புதைச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு வில்லன் வராரு. இவங்க யாரு, இந்த ஃபேமிலி யாரு அப்படின்னு சொல்லி சில பேரை விசாரிக்க சொல்றாரு. அப்படியே இன்டர்வல் காட்சியில ஒரு மிகப்பெரிய ஃபைட் சீன் வச்சு, இது வந்து சாதாரண குடும்பம் இல்லை, இது வந்து ஒரு கராத்தே மாஸ்டரோட குடும்பம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. படத்தோட செகண்ட் ஹாஃப் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, படம் ஃபுல்லாவே போர் அடிக்குது, லேகா போகுது அப்படிங்கிற விஷயத்துக்கே இடம் இல்லைங்க. அந்த அளவுக்கு சூப்பரா அருமையா பண்ணியிருக்காங்க. ஒரு வில்லனை கொண்டாச்சு அப்படின்னு பார்த்தா ரெண்டாவது ஒரு வில்லன், அவர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, அவர் வந்து எங்க போனாலும் தனியா இருந்து எந்த ஒரு வேலையும் எத்தனை பேர் இருந்தாலும் முடிச்சுட்டு வந்துருவாரு. அவர் வந்து ஒரு அண்டர் கவர் வில்லன் அப்படின்னு அவரை பத்தி ரொம்ப பில்டப் பண்றாங்க. அவர் வந்து ஒரு கெஸ்ஸிங்ல அர்ஜுனோட ஃபேமிலி தான் அவங்கள பிடிச்சி வச்சிருப்பாங்க அப்படின்னு தனியா கிளம்பி போயிடுறாரு. போன இடத்துல அவர் பிரீத்தி முகன்ட்டையும் அபிராமிட்டையும் மாட்டிக்கிறாரு. மாட்டிக்கிட்டு ஒரு வேற லெவல் ஃபைட் சீன் அவங்க 3 பேருக்குள்ள நடக்குது. அப்போ அர்ஜுனுக்கு ஒரு ஃபோன் கால், டிவி சவுண்டா கம்மியா வச்சு டிவி பாருங்கப்பா அப்படின்னு. அதை புரிஞ்சுக்கிட்ட அர்ஜுன் அங்க போயிட்டாரு. போய் அந்த வில்லனை அவரும் அடிக்கிறாரு, அவரால் முடியல. அந்த இடத்துலதான் அவங்க வீட்டுல 3 பேர் கிடையாது, 4வதா ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு அவர் கேஷுவலா ஊர்ல இருந்து வந்திருப்பாரு. இப்போ 4 பேருமா சேர்ந்து அவரை எப்படியோ பிடிச்சிட்டாங்க. சரி, நான் அவரை கட்டி போட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவரையும் உயிரோட வச்சு புதைச்சிடுறாங்க. இப்போ அடுத்து என்னன்னு பார்த்தா, அடுத்த வில்லன் விசாரிக்க அனுப்பின ஆளு வந்து கண்டுபிடிச்சிடுறாரு, இவங்க வந்து கராத்தே மாஸ்டர் தான், இவர் என்னமோ பண்ணிருப்பாங்க அப்படின்னு சந்தேகப்படுறேன் அப்படின்னு. என்ன நடக்குன்னு பார்த்தா, அர்ஜுனும் பிரீத்தி முகுந்தனும் அந்த வில்லனோட இடத்துக்கே போய் அவரையும் காலி பண்றாங்க. சரி, அதோட படம் முடியுதுன்னு பார்த்தா அதுக்கடுத்து இன்னொரு மிகப்பெரிய வில்லன், அவரை பார்த்தா டிராகன் மாதிரி வந்து நிக்கிறாருங்க. அவரோட போட்டி போட்டு பிரீத்தி முகுந்தன் எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த படத்துல ஃபைட் சீன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. அர்ஜுனும் பிரீத்தி முகுந்தனும் சேர்ந்து அந்த வில்லன் கூட பண்ற ஃபைட், அதே நேரத்துல இங்க அவங்க வீட்டுல அபிராமியும் அந்த 4வது நபர் இவங்க 2 பேர் பண்ணக்கூடிய ஃபைட் சீனும் ரொம்ப ரசிக்கும்படியா எங்கெங்கயோ படம் சூப்பரா கொண்டு போகுது. படம் பார்த்துட்டு பொண்ணுங்க எல்லாருமே டான்ஸ் கிளாஸை விட்டுட்டு ஃபைட் கிளாஸ் போயிருவாங்க போல, அந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. இந்த மாதத்திற்கு சிறந்த படம் இந்த பிளாஸ்ட் பெருசாவே வெடிச்சிருக்கு. அர்ஜுனை ரொம்ப நாளா எப்படிதான் பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தவங்க கண்டிப்பா இந்த படத்துல ரொம்பவே என்ஜாய் பண்ண போறாங்க. குடும்பத்தோட போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ரசிச்சுட்டு வரக்கூடிய படம் இது. அதனால மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பா ஒரு தடவை போய் தியேட்டர்ல பாத்துருங்க. இதோட அடுத்த விமர்சனத்துல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.